ஓம் சரவண பவம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராணு பிரீத். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருகப்பெருமானோட பல லீலைகள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையில் நிறைய நடத்துவார். ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்னென்ன நடத்தியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்கள் லைக் எங்களுக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டு டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை கடவுள் பாதத்தை அனுப்பி சிறப்பிச்சிருந்தார். ஸோ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால சிறப்பாக முருகருக்கும் வேலுக்கும் பிரமாதமாக அபிஷேகம் பண்ணியாச்சு. அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, செவ்வாய்க்கிழமை வந்துட்டாலே முருகரோட நாள் தான் அப்படிங்கிற ஒரு கணக்கில் இப்போ எல்லாருக்குமே என்ன முருக யுகம் ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே முருகனை போற்றி பாராட்டிக்கிட்டு இருக்காங்க, சீராட்டிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் குழந்தையாகவும் நினைக்கிறாங்க, ஒரு சில பேர் அப்பாவாக நினைக்கிறாங்க. அவர் பலவிதமான அற்புதங்களையும் நடத்திட்டு இருக்காரு எல்லாருக்குமே. இந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா, வேலுக்கு வச்ச பூ எனக்கும் வேணுங்கிற மாதிரி எப்படி திருப்பி விட்டு நின்றுட்டுருக்காரு பாருங்கள். அவ்வளோ அற்புதமாக கொடுத்துருந்தாரு. சந்தன அபிஷேகமும் என்றைக்குமே நான் வேலுக்கு சந்தன அபிஷேகத்தோடு தான் வைப்பேன். ஸோ இதனாலேயோ என்னமோ கனவுல முருகர் ஆண்டி முருகன் பழண்டி ஆண்டி முருகன் சந்தன அபிஷேகத்தோட கனவுல காட்சி கொடுத்தாரு. ரொம்ப வியக்கத்தக்கதாகவே இருந்துச்சு. இந்த தீப ஒளி நேற்று ஈவினிங் நான் பொருத்தினப்போ வந்தது. ஒரு இதழில், அதாவது அது நேராக பார்த்தா ஓம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு உருவம், அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒருத்தங்க உட்கார்ந்து, அதாவது முருகர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி என்கிட்ட ஒரு இமேஜ் இருக்குது. நான் நிறைய வீடியோஸில் அது கொடுத்துருக்கேன். ஸோ தியானத்தில் உட்கார்ந்துருக்கிற மாதிரியே அவ்வளோ அழகாக வந்திருந்தது. வேலுக்கும் முருகப்பெருமானுக்கும் அபிஷேகம் பண்ணுற ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு நல்ல நாளாகவே போயிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கும் இந்த நாள் நல்லா இருக்கணும், முருகரோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் என்பதே அனைவருடைய விருப்பமுமாக உள்ளது. ஸோ இதில் சில பல லீலைகள் நடத்தினார். அதில் ஒன்று தான் பூ வர வச்சார் விளக்கில். அவ்வளோ அழகாகவும் தத்ரூபமாகவும் அரளிப்பூ மாதிரி வந்திருந்தது. அப்படின்னா நம்ம பூஜையை அவர் நல்லபடியாக ஏற்றிட்டுருக்காரு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இந்த மாதிரி காமிச்சவர், நான் மத்தியானம் சாப்பாடு வைக்க பூஜை பண்ணுறதுக்கு பிரசாதம் வைக்க போகிறப்போ அப்படியே நான் முருகருக்கு தான் நான் வச்சுருக்கேன் பூ. நல்லா பாருங்கள், நான் முருகருக்கு தான் வச்சுருந்தேன் அந்த பூ. ஆனால் எவ்வளோ அழகாக அப்படியே வேலுக்கே வச்ச மாதிரி அப்படியே போய் உட்காந்துருச்சு வேல் பக்கத்தில். எனக்கு நீ கவனிக்காத, வேலுக்கு மட்டுமே கவனி அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அழகாக வேல்கிட்ட கொடுத்துட்டாரு. நான் போய் பார்த்தோன்னே நான் பயந்துட்டேன். நான் முருகனுக்கு தானே வச்சுருந்தேன் இந்த பூவை, எப்படி இந்த இடத்துல வந்துச்சு பாருங்கள். ரெண்டு பக்கம் 2 பூ நின்றுட்டுருக்கு. எனக்கு ஆச்சரியமாகவே இருந்துச்சு. கீழே விழுந்திருந்தா இது கண்டிப்பான முறையில் சைடில் தான் விழுந்திருக்கும். ஆனால் இவர் நடத்தின லீலை நான் டக்குன்னு பார்த்தோன்னே நான் 2 பூ வைக்கவே இல்லை, ஒரு பூ தானே வச்சுருந்தேன். இங்கே பாருங்கள், அப்படியே நான் இந்த பூ வச்ச மாதிரியே வேலுக்கு வச்ச மாதிரியே அதே இடத்துல உட்காந்துருக்கு. பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இவர் நடத்தலைன்னா நல்லா இருக்காதுங்கிறதுனால, எனக்கு நீ வைக்காத, வேலுக்கு வச்சுக்கோ, எனக்கு மாலை மட்டும் போடுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் என் மனசு கேட்குமா சொல்லுங்கள்? முருகர் நம்ம ஆட்கொண்டிட்டார் அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நிறைய நடத்திட்டுருக்காரு. ஸோ அவரை நம்ம தனியாக கவனிக்கணுங்கிறதுனால சிறப்பாக கவனிச்சாச்சு. இன்னொன்று என்னென்னா, நேற்றைய நாள் தமிழ் வருட பிறப்பு, தமிழுக்கே உரித்தான முருகக்கடவுளின் நாள். இந்த நாளில் எனக்கு சிறப்பாக என்ன செஞ்சார் அப்படின்னா, என் வீட்டு வாசலில் கொரியரில் என் வீட்டுக்காரர் எனக்கே தெரியாமல் ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுருந்தாரு. திறந்து பார்த்தா திருச்செந்தூர் முருகன் வந்திருக்காரு. நான் கேட்ட வேண்டுதலுக்கு இணங்க நான் கோயிலுக்கே போகணும்னு நினச்சேன். ஆனால் அவர் என்ன நினச்சிருக்காருன்னா, நான் தான் உன் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மயிலையும் வேலையும் கொண்டு வந்திருக்காரு. ஸோ இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முருகரோட அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.